ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். மார்கழி மாசத்துக்கு நிறைய சிறப்பு இருக்கு. இந்த மாசம் அதிகாலை எந்திரிச்சு பூஜை செஞ்சா நம்ம ஒரு வருஷம் முழுசும் பூஜை செய்யற பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மார்கழி மாசத்தோட மகிமையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. மக்கள் பெரும்பாலும் மார்கழி மாசம் அதிகாலையில எழுந்து வீடு சுத்தம் செய்து குளிச்சு வீட்டு வாசல்ல அழகான கோலம் போடுவாங்க. கோலத்துல மார்கழி பிள்ளையார் பிடிச்சு அதுல பூ வச்சு கோயில் போய் கடவுளை வழிபடுவாங்க. மார்கழி மாச எல்லா நாட்களிலும் சைவ ஆலயத்திலும் வைணவ ஆலயத்திலும் சூரிய உதயம் முன்னாடியே மேளதாள வாத்தியங்களோடு பூஜை ஆராதனை நடத்துவாங்க. சிவாலயத்துல திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயத்துல திருப்பாவையும் பாடுவாங்க. நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். தை மாசத்திலிருந்து ஆனி மாசம் வரை தேவர்களுக்கு பகல் நேரம், ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரை இரவு பொழுது நேரம். இந்த கணக்கை வச்சு பார்க்கும்போது மார்கழி மாசம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி ஆன பிரம்ம முகூர்த்த நேரத்தை குறிக்கும். அதாவது தேவர்களுக்கான அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தம் மார்கழி மாசம் முழுதும் இருக்கும். தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமா இருக்கிறதுனாலதான் இந்த மாசத்துல இறைவனை அதிகமா வழிபடும் நிகழ்ச்சிகள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஆண்டாள் அதிகாலை எழுந்து ஒவ்வொரு பாசுரமா பாடி திருமாலை திருப்பாவையால் தொழுது அவரை திருமணம் செஞ்சது இந்த மார்கழியில்தான். மொத்தம் 30 பாசுரம் இருக்கு. 27வது பாசுரமான கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாடும்போதுதான் நாராயணா ஆண்டாளுக்கு திருமண வரம் கொடுத்து ஆசிர்வாதம் செய்யறாரு. அதனால்தான் மார்கழி 27ஆம் நாளை கூடாரை வள்ளின்னு கொண்டாடுறாங்க. இந்த நாள் அன்னைக்கு தான் ஆண்டாளும் அவரது நண்பர்களும் நோன்பை நிறைவு செய்யறாங்க. பக்தர்கள் கூடாரை வள்ளி அன்னைக்கு கோயிலுக்கு போய் நெய் ஒழுகும் அக்கார வடிசலை கோவிந்தனுக்கு படைச்சு மார்கழி நோன்பை நிறைவு செய்யறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அக்கார வடிசல் ரெசிபி லிங்கை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவாலயத்திலும் நடராஜ பெருமானை திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் செய்து கொண்டாடுறாங்க. நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையாருக்கும் அபிஷேகம் செய்து வர்றது வழக்கம். இது விடிய காலை சந்திரன் பிரகாசமா காணப்படுற நேரத்துல செய்வாங்க. இந்த கொண்டாட்டத்துக்கு திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் செய்யறது வழக்கம். ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நாள்ல ஸ்வர்க வாசல எல்லா விஷ்ணு கோயில்லையும் திறப்பாங்க. இந்த ஸ்வர்க வாசல் திறப்பை பார்க்க நிறைய கூட்டம் இருக்கும். இப்படி ஸ்வர்க வாசலை பார்த்து உள்ள நுழைஞ்சா நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் ஸ்வர்க வாசல் நமக்கும் திறக்குங்கிறது ஐதீகம். தமிழ்நாட்டுல ஹனுமான் ஜெயந்தி மார்கழி அமாவாசையில கொண்டாடுவாங்க. பொதுவா ஹனுமானுக்கு மிளகு வடை மாலை வெத்தலை மாலை போட்டு வெண்ணெய் நெய்வேத்தியமா படைப்பாங்க. மார்கழி மாசம் கடைசி நாள நம்ம பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான போகி பண்டிகையா கொண்டாடுறோம். மார்கழி மாசம் முக்கிய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். ஆராய்ச்சியாளர்கள் மார்கழி மாசம் அதிகாலையில ஓசோன் வாயு கீழே வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாசம் அதிகாலையில எழுந்திருக்கணும்னு சொல்ல ஒரு காரணம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி மாசத்தோட சிறப்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மார்கழியில் நீங்களும் இறைவனை மனசார வேண்டி எல்லா நன்மைகளும் பெறணும்னு இந்த பதிவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.